ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அபிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான வருஷமாக அமைய எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தஞ்சை பெருவுடையார் பெரியநாயகி சமேத பிரகதீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று வளர்பிறை பிரதோஷ விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். இன்று இரவு 8:57 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ள நாள். இன்று இரவு 9:48 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:29 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, அனுகூலமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணா என்னுடைய வாழ்க்கை இந்த வருஷம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்போட இருப்பீங்க. குடும்பத்துடன் சந்தோஷமா இருப்பீங்க. பிடிச்ச கோவிலுக்கு போவீங்க. இறைவனிடம் கோரிக்கையெல்லாம் வைப்பீங்க. நல்லபடியாக நடக்கும். வேலை உத்தியோகத்திலே எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி வேலை தேடுவோர் சிலருக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நண்பர்களை சந்திப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரை உற்சாகமான நாள். ஆண்களை பொறுத்தவரையில் நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுவீங்க. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனை நினைத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். இந்த வருஷம் இதை நான் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. அனுபவம் தான் வாழ்க்கை. ஸோ அந்த அனுபவத்திலேருந்து கத்துண்டு பெட்டரா பண்ண முயற்சி பண்ணுவீர்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழந்தைகள் பிள்ளைகள் கேட்ட சில விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெண்கள் அமைதியா இருந்து சாதிப்பீங்க. என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நான் இந்த விஷயத்த இந்த வருஷம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட நாளை ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஒருத்தரை சந்திப்பீங்க. புது உறவுகள் பலப்படும் நாள். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் குறையும், தன்னம்பிக்கை வளரும், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க.
தாய் தந்தையரின் ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணை கேட்ட சில விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க. உத்தியோகத்திலே புது பிளான் எல்லாம் போடுவீங்க. இந்த பிளான் எல்லாம் பண்ணோம்னா நான் ஜாப்ல ப்ரொஃபஷனில் சக்ஸஸ் ஆவேன் இந்த வருஷம் அப்படின்னு மனசில் ஓடும். வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக நடக்கும். உறவுகள் பலப்படும் நாள். நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்கள் பணவரவு உண்டு உங்களுக்கு. பெண்கள் மனசுக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, நம்பிக்கையை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் நான் முன்னேறத்துக்கு இதை பண்ணினா இந்த வருஷம் எனக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த நாளை தூங்குவீங்க. உங்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் புது நட்பு கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வந்து சேரும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். இந்த வருஷத்தை நான் சக்சஸ்ஃபுல்லாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துடன் ஆரம்பிப்பீங்க. மனசில் இருந்த கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே பிடித்தவரை சந்திப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் அருமையான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே புது ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிப்பீங்க. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள், லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலா ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல வைபோடு இருப்பீங்க. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வருஷம் நான் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணிப்பீங்க. உறவுகள் ஸ்ட்ராங் ஆகணும், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சி அது சம்மந்தமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது சம்மந்தமான விஷயங்களை பிளானிங் பண்ணிப்பீங்க. சகோதர வழியில் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். புது விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த விஷயத்தை பெட்டராக பண்ணணும், டிஃப்ரெண்டாக பண்ணணும். அப்படி பண்ணேன்னா இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். கலைத்துறையினருக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஆண்களுக்கு சில நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். பெண்களை பொறுத்தவரையில் பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நாள். மாணவர்கள் விரும்பிய பாடத்தை படிக்க வாய்ப்பு கிடைக்கும் நாள். சமூகத்திலே நல்ல பெயர் உள்ளவர்களின் நட்பால் சில அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வருஷம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள்.
பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களால் நன்மை உண்டு. பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்பி ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருப்பீங்க. வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பர்களே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள். நல்லா பிளான் பண்ணிப்பீங்க. புத்திசாலித்தனமா நான் நடக்கணும், இந்த வருஷம் விட்ட தொட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் கவலைகள் நீங்கும் நாள். பெண்களை பொறுத்தவரையில் புதுசா இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பிளான் பண்ணிப்பீங்க. மாணவர்களுக்கு அருமையான நாள். வேலையில முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வியாபாரத்தில் புது டெக்னிக்கை யூஸ் பண்ணிப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, சுகமான நாள். ஆண்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க. வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். மறுமணத்துக்கு காத்திருப்பவர்கள் செகண்ட் or தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். பிரயாணம் வெற்றி பயணமாக இருக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு சக்சஸ், இந்த வருஷம் எனக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நன்மை உண்டு. பெண்களை பொறுத்தவரையில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாள். சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு நன்மையான நாள். ஐடி ஊழியர்களுக்கும் அருமையான நாள். வேலை இழந்த சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு நல்ல சைன், நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.